இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிற விஷயம்னு கேட்டிங்கன்னா கோடி ரோட்ஸை பற்றி ஒரு அப்டேட் கிடச்சிருக்கு. அது என்னன்றதை தெரிஞ்சுக்கலாம். கோடி ரோட்ஸை தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நீங்களும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிச்சுங்க. இதே போல் இன்ட்ரெஸ்டிங்காக ரெஸ்லிங் பார்க்குற உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணி விட்டுட்டு தொடர்ந்து பாருங்கள். ரெசில்மேனியா 41 கோடி ரோட்ஸ் தன்னோட சாம்பியன்ஷிப்பை ஒரு வருஷமாக வச்சுருந்த சாம்பியன்ஷிப்பை ஜான் சீனாட்டை டிஃபெண்ட் பண்ணி தோத்துட்டாரு. தோத்ததுக்கப்புறம் கோடி ரோட்ஸ் என்ன ஆனார், எங்கே போனார், எப்போ வருவாருன்றதெல்லாம் தெரியாமல் இருந்துச்சு. ஏன்னா கிட்டத்தட்ட ரெசில்மேனியா முடிஞ்சு கிட்டத்தட்ட ஒரு 15 நாளைக்கு மேலே ஆயிடுச்சு, 2 வாரத்துக்கு மேலே ஆயிடுச்சு. கோடி ரோட்ஸை பற்றி எந்த ஒரு ஹிண்ட்டும் கிடைக்கல. ஆனால் இப்போ சமீபத்தில் வந்த அப்டேட் படி கோடி ரோட்ஸ் எப்போ வர போகிறாரு, எப்படி வருவார், என்ன மாதிரியான கேரக்டர் பண்ண போகிறாரு, எல்லா டீட்டெயிலும் கிடைச்சிருக்கு. அதாவது கோடி ரோட்ஸ் இப்போதைக்கு வர போகிறது கிடையாது, இந்த பேக்லாஷ் பேப்பர் ரிவ்யூக்கு வர போகிறது கிடையாது, அடுத்து நடக்க போகிற சாட்டர்டே நைட் மெயின் ஈவெண்ட்டுக்கு வர போகிறது கிடையாது. அடுத்ததான் ஸ்ட்ரைட்டாக கோடி ரோட்ஸ் எப்போ வருவாருன்னு கேட்டிங்கன்னா மணி இந்த பேங்க் பேப்பர் ரிவ்யூக்கான ஸ்டோரி லைன் ஆரம்பிக்கும் போது, அந்த டோர்னமெண்ட்லாம் நடக்கும்போது அந்த ஃபியூடில் வருவார். அப்போ வரப்போகிற கோடி ரோட்ஸ் எப்படி வருவாருன்னு கேட்டிங்கன்னா, இது நாள் வரைக்கும் நம்ம கோடி ரோட்ஸை WWE இந்த அமெரிக்கன் நைட்மேர் கேரக்டராக எடுத்ததுக்கப்புறம் நம்ம ஃபேஸ் டர்னை தான் பார்த்துக்கிட்டு இருந்தோம். அப்படிப்பட்ட கோடி ரோட்ஸ் இந்த வாட்டி ஃபேஸ் டர்ன் பண்ண போகிறதில்ல. இந்த மணி இந்த பேங்க் பிரீஃப் கேஸ் மேட்ச்சில் கூட இடம்பெறதுக்கு அதிகபட்ச வாய்ப்பு இருக்குது. ஏன்னா அந்த போஸ்டரில் கூட கோடி ரோட்ஸோட ஃபோட்டோவை கன்ஃபர்மேஷன் பண்ணியிருந்தாங்க. அந்த போஸ்டரை பற்றி நம்ம ரிவ்யூவல் பண்ணி ஒரு வீடியோ போட்டிருந்தோம். இப்போ அதன் மூலமாக என்ன தெரியுதுன்னு கேட்டிங்கன்னா, கோடி ரோட்ஸ் கண்டிப்பாக இந்த வருஷம் ஹீல் டர்ன் பண்ண போகிறாரு. அதுவும் இந்த மணி இந்த பேங்க் பிரீஃப் கேஸை ஏற்கனவே ஒரு தடவை வச்சிருந்துக்கும் போது ஹீல் டர்ன் பண்ணும்போது அது ஃபெயிலியர் ஆனிச்சு. ஆனால் இந்த வாட்டி அந்த மணி இந்த பேங்க் பிரீஃப் கேஸை கோடி ரோட்ஸ் அந்த டோர்னமெண்ட் மேட்ச்சில் கலந்துக்கிட்டு ஜெயிச்சார்னா கண்டிப்பாக கோடி ரோட்ஸ் தான் மணி இந்த பேங்க் பிரீஃப் கேஸ் எடுக்க போகிறாரு. அதுவும் ஹீல் டர்ன் தான் பண்ண போகிறாருன்ற மாதிரி இப்போதைக்கு ஒரு ரூமர் போயிட்டு இருக்கு. அப்படியே அவர் அந்த பிரீஃப் கேஸ் மேட்ச்சில் கலந்துக்கலைனாலும் கோடி ரோட்ஸ் வந்தாலே ஹீல் டர்ன் தான் பண்ண போகிறாருன்ற மாதிரி இப்போ தகவல் வெளில வந்துகிட்டு இருக்கு. கோடி ரோட்ஸ் ஹீல் டர்ன் பண்ண போகிறத பற்றி உங்களுடைய கருத்துன்றது கீழே உள்ள கமெண்ட்ஸ் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.